சார் சார் சுகாதாரத்துறைக்கு வந்து நிதி கேக்குறாங்க சார், பொதுமக்களிடம் நிதி கேக்குறாங்க சார். அதாவது வந்து 60 நாள்ல சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். அரசு அதிகாரி இருக்கும்போது அரசியல் பேசக்கூடாது. இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா. 100 ரூபாயாக இருந்தாலும் சரி, 1000 ரூபாயாக இருந்தாலும் சரி, இல்லை சில லட்சங்களாக இருந்தாலும் சரி, அதை அரசு மருத்துவமனைகளின் மேம்பாட்டிற்காக வழங்க முன்வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்ககிட்ட இருக்க காசு பணத்தை மொத்தமா அள்ளி கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு. சார் இது அரசு சம்பந்தமான விஷயம் தான் சார். நிதி கேட்பது வந்து அரசு சம்பந்தமான விஷயம் தான் சார். ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு லீவா இருக்கணும். இன்னைக்கு எனக்கு லீவ போடு. எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். ஓட்டு 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 ஓடினே இருக்கிறாரு. சார் நீங்க சென்னையில மட்டும் தான் இன்டர்வியூ கொடுப்பீங்களா சார்? இங்க கொடுக்க மாட்டீங்களா சார்? வேணாப்பா, ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. எப்படி இருக்கு விஜயோட இந்த 2 மாசம் ஆட்சி? சம கீழ்னு கிஷ்டாரு. எப்படி நாங்க படத்துல தான் பாத்துக்கிறோம் நடிப்ப. சட்டசபைக்குள்ள உட்கார்ந்து நடிக்கிற ஒரு மனுஷனே அவரை தானே நாங்க பாக்குறோம். நீ நடிகண்டா தெரிசா உனக்கு கிடைக்கும்டா. இப்ப நீங்க என்ன அவர் விஜய் நடிச்சிட்டு இருக்காருன்னு சொல்றீங்க? ஏன்னா இவ்வளவு நேரம் சொன்னது புரியவே இல்லையா? நீங்க பாராட்டுறீங்களா நடிச்சிட்டு இருக்கேன்? பாராட்டுறோமா? என்ன அவர் மாஸ்க் சட்டசபையில உட்கார்ந்து இப்படி பண்ணும்போது அவர் தெரிய வேண்டாம். இப்போ சொல்லுங்க, இந்த 3 பேருக்கு என்னென்ன அர்த்தம்? இன்னுமா புரியல? நம்மள நம்பி ஓட்டு போட்ட ஜனங்களுக்கெல்லாம் காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம போடுற பட்ட நாமம். சட்டசபையில எதுக்கே உட்கார்ந்து நிக்கிற? தெரியலையே, தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. மக்களுக்காக பேசுறதுக்கு தாயா, மக்களுக்கு என்ன நல்லது பண்ண போற சொல்றதுக்கு தாயா. இந்த நடிப்புக்கெல்லாம் கிடையாது. மக்கள் தெரியாதனமா ஓட்டு போட்டாங்க, ஏதோ சினிமா முகத்துல போட்டாங்க. இந்த கவர்ச்சியில மயங்கி இந்தியாவிலே அடி முட்டாள் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. அதுக்கு அனுபவிப்பாங்க. ஆசை நிறைவேற்றது. அவ்வளவு அழகா இருக்காரு. பீத்தர் சிரிக்கி உன் பொழுதுபோக்கு நான் தான் கிடைச்சனா? உன்னைய குழந்தைங்க சொல்றதை கேட்டு ஓட்டு போட்டவங்களுக்கு இன்னும் வந்து நிறைய கஷ்டங்கள் வரணும். போற போக்குல உங்களுக்கு எல்லாம் கோமம் தான், அப்ப கூட உங்களுக்கு புத்தி வராதே. அவர் இப்படிதான் இருப்பாரு, மக்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். மோசம் போயிட்டோம்யா, மோசம் போயிட்டோம். அம்மா பாத்துட்டாங்க, அப்பா பாத்துட்டாங்கன்னு நம்பி நீங்க ஓகே பண்ணிட்டீங்களா ஐயா? நம்ம ரூட் மாஃபியாவும் பிளாக் டிக்கெட் பாய்ஸும் ஒரு தரமான செருப்படி வாங்கியிருக்காங்க. ரீசெண்டா இன்ஸ்டால நிறைய ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஒரு ரேபிஸ்ட் வந்து 24 மணி நேரத்துக்குள்ள தூக்குல போட சொல்லி தளபதி சொல்லிட்டாரு. ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட் செத்துட்டா அந்த பில் அந்த குடும்பம் கட்ட தேவையில்லைன்னு தளபதி விஜய் சொல்லிட்டாருன்னு நிறைய மீம் பேஜஸ் இன்ஸ்டாகிராம்ல ஃபேக் நியூஸா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? நேத்து இந்தியா டுடே இத பத்தி பேசியிருக்காங்க. சேம் ஸ்கிரிப்ட் சேம் பொய்ன்ட்டு தரமான ஒரு செருப்படி அடிச்சிருக்காங்க. Vijay has made treatment in private hospitals free if the patient dies. Vijay has said all rape accused will be hanged. You may have seen some of these claims on social media doing the rounds because it's viral, it's all over the place. But let me begin first off by telling you, none of this is true. Same script, same text, same lie. These influencer videos on social media are going viral and they all have dramatic thumbnails like Talapati Vijay ka bada naya faisla. But how is it that they all have the exact same script where they make Chief Minister Vijay out to be a durandar of sorts? ஏன்டா உள்ளூர்ல தான் செருப்படி வாங்குறீங்கன்னு பார்த்தா நேஷனல் மீடியா வரைக்கும் போய் செருப்படி வாங்கிட்டு வரீங்களா? தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. என்னடா கரடியே காரி துப்பிருச்சேன்னு பார்த்தேன். ஆனா இந்த அம்மா எவ்வளவு டெக்னிக்கா, இது விஜய் தான் காசு கொடுத்து பண்றாரு, இவனுங்க ரூட் மாஃபியா இதே வேலையா ஃபேக் நியூஸ் பரப்புறது ஒரு வேலையா வச்சிருக்கானுங்க. இந்த மோடி சொல்லுவார்ல 2014 குஜராத்தை சிங்கப்பூர் மாதிரி மாத்திட்டாரு, மலேசியா மாதிரி மாத்திட்டாருன்னு சொல்லிட்டு துபாயோட பஸ் ஸ்டாண்ட் போட்டோ, ஹாங்காங் சைனாவோட போட்டோலாம் போட்டு அதே ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி இவனுங்க ஃபேக் நியூஸ் பரப்பிட்டு இருக்காங்க, இன்ஃப்ளூயன்ஸ் காசு கொடுத்து. ஆனா இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, விஜய் மேல இருக்க ஒரு பாப்புலாரிட்டியை கேஷ் பண்றதுக்காக அவனுங்களே தன்னிச்சையா வந்து இந்த மாதிரிலாம் நியூஸ் போட்டு வைரல் ஆக்குறானுங்க, இது அவங்க பெனிஃபிட்டுக்காக பண்றாருன்னு சொல்லிட்டு இதையுமே இந்த ஆளுக்கு ஒரு பாசிட்டிவா மாத்திட்டு இருக்கு இந்த அம்மா. டேய் டக்கால்தி நாய, நீ யாரு எப்படிப்பட்ட ஆளுன்னு எங்களுக்கு தெரியும். நீ எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் நீ ஒரு பேரு ஜோசப் விஜய்னு வடக்கண்ட சொல்லி வச்சுக்க, அன்னையோட சொல்லி முடிஞ்சு. அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியதானே? போயிட்டா. ஆஹா, துண்ட தோல்ல வர்ற மாதிரியே தூக்கி போட்டு போறானே, என்ன பண்ண போறானோ? ஓட்டு போடுங்க, விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க. புள்ள குட்டிய பேச கேட்டு நாங்களும் போட்டோம்.
இப்ப நாங்க சிஎம் சார நாங்க பார்த்தாகணும். எங்களுக்கு எதுவாவது ஒரு வழி பண்ண சொல்லுங்க. சொல்றேன், தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான்டா எனக்கு முக்கியம். ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட, உருப்பட மாட்ட. 45 வருஷமா நிம்மதியா வாழ்ந்தாங்க கள்ளக்குறிச்சி மக்கள். திருச்சிக்கு போய் காலை வச்சாரு, அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் பிரச்சனை. இன்னைக்கு கவர்மெண்ட்ல இடிக்க மாட்டாங்க வீடு. எதுக்கு அசைய மாட்டியா? இனி உன் காதுக்குள்ள அணுகுண்டத்தான தூக்கி போடணும். அரசு நிலத்தில் வீடு கட்டி வருட கணக்கில் சட்டப்பூர்வமான மின் இணைப்பு, வீட்டு வரி போன்ற ஆவணங்களுடன் ஆக்கிரமித்துள்ள அனைவருக்கும் பட்டா முறைப்படுத்துதல். நம்பி ஓட்டு போட்டவங்களுக்கு இதானா? ஒரு நாடு நல்லா இருக்குதுன்னா அது காரணம் பப்ளிக், ஒரு நாடு நாசமா போகுதுன்னா அது காரணம் பப்ளிக் தான். இது நம்ம மண்ணு, நான் பிறந்த மண்ணு, நான் வளர்ந்த மண்ணு என்னைக்காவது யோசிச்சிருக்குமா? எவன் ஓட்டு கடல் போட வேண்டியதான். 1000 ரூபாய் போடாத, 2500 ரூபாய் போறேன்னு சொன்னாரு, போட்டாரா? உங்களுக்கு 2500 ரூபாய் இப்ப கொடு. அட ஏங்க நீங்க வேற, பீடி வாங்கவே 15 நிமிஷம் இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். 15,000 ஆச்சியா பாரு. இப்ப உட்கார்றதுக்கு முன்னாடியே உனக்கு என்ன தெரிஞ்சுது? அங்க பணங்குதா பணம் இல்ல, நான் 2500 ரூபாய் போட்டுறேன். நான் பிரி சிலிண்டர் குடுக்குறேன். ஏன் சொல்றேன்? எதுக்கு முனையா பேசுறா? எடுப்பா இருக்கு ஒரு போட்டி போட்டு பேசிட்டு ஜாபி. பெண்கள் பாதுகாப்புக்காக கையெழுத்து போட்டிருக்கதா சொல்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? எவ்வளவு தூரம் நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கு? நோ கமெண்ட், சிம்பிள் வேர். ஏன்னா அவர் ஆட்சிக்கு வந்த மறுநாளே ஒரு குழந்தைய 10 வயசு குழந்தைய இது மாதிரி அவங்க கட்சிக்காரங்களே எம்எல்ஏவை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. எல்லாம் நம்ம ஆளுங்க தான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. மானம் கெட்ட போயில எங்க விஜய் அண்ணா வருவாரு, எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அப்படின்னு எல்லாம் ஒரு நம்பிக்கையில எல்லாருமே ஓட்டு போட்டிருக்காங்க. தப்பு பண்ணானா அவன் பயப்படணும். எல்லா படையும் போட்டா போதாது, செயல்படுதான்னு பார்க்கணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. பெண்கள் பாதுகாப்பு டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சுக்கவே முடியாது. ராயபுரம் தாவைக்க கிழக்கு ஒன்றிய செயலாளராக இருப்பவர் வரகூரை சேர்ந்த ரமேஷ் வீட்டுக்கு திரும்பிய போது வழிமறித்து அப்பெண்ணிடம் ரமேஷ் தவறாக நடக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதுக்கு நடுவில் நம்ம பசங்க உள்ள புகுந்து அங்க ஒரு சம்பவம் பண்ணிட்டு டக்குனு வெளியே வந்துடுறது. இதையடுத்து அங்கு வந்த பெண்ணின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் ரமேஷை சரமாரியாக தாக்கி தர்மடி கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ரமேஷை மீட்டு காவல் நிலையம் அழைத்து சென்றனர். வெளுத்து விடுங்க. நிறைய பாலியல் வன்புறுத்தல் நிறைய இருக்கு, அது கடுமையான சட்டங்கள் வரணும். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்கவே மாட்டாங்க. ஆக்ஷனும் எடுக்க கூடாது, ரியாக்ஷனும் காட்டக்கூடாது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு, அவரோட தொகுதியில நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு வருகைக்கு எந்த கட் அவுட் எந்த போஸ்டரும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த முதல்வருங்க சொல்லுவாரு? எந்த அரசியல்வாதிங்க சொல்லுவாரு? முதல்வர் திரு விஜய் அவர்களுடைய ஓட்டுநருடைய மகனாயிருந்து இப்ப தமிழக அரசு கொறடாவாகவும் விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிற சபரிநாதன் அவர்கள் ஏதோ மீட்டிங் நடத்துறதுக்காக பகல்ல போக்குவரத்து நெரிசல் நிறைஞ்ச நேரத்துல மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துற விதமா பேனர்கள் வைக்கிற வேலையை மும்மரமா நடத்த வச்சிருக்காரு. ஏங்க இங்க ஒரு ஆமை உட்கார்ந்துட்டு எங்கீங்க? இப்பதாங்க நடந்துகிட்டே போச்சு. என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க, குர்மா. ஏன்னா அவர் 1 hour படுத்திருக்கணும். 1 hour படுத்திருக்கிறப்ப அவருக்கு போர் அடிக்கும், உடம்புல இல்லாத போது வேற சிந்தனைகள் வரும். ஸோ அவருக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து நாங்க போட்டு விடுறோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இந்த மனுஷனை எப்படிதான் உங்களுக்கு வெறுக்க தோணுது? எப்படிதான் உங்களால கொச்சையா பேச தோணுது? பாருங்கடா. ஐயோ சாமி, எங்க தளபதி அவரோட 100 கோடி சினிமா இண்டஸ்ட்ரி மக்கள் பணிக்குன்னு வந்து இப்ப ரேஷன் கடையில இந்த நாய்ங்க பண்ற இம்சை தாங்க முடியல. ஆக்சுவலா அந்த தம்பி என்ன சொல்ல வர அப்படின்னா, 100 கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு எங்க அண்ணன் ஆஃப்டர் ஆல் ஒரு சீஃப் மினிஸ்டர் பதவிக்கு வந்திருக்காரு. அவர்லாம் வந்துட்டு ஏசியர்ல டாடா காமிச்சிட்டே போயிருக்கலாம். எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. ஏதோ என் கஷ்டகாலம் இந்த வரப்பட்டிக்காட்டுல வந்து பழனியப்பன் சைக்கிள் வீலுக்கு பெண்ட் எடுக்கிறேன். அண்டை அயல் நாட்டால பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இலங்கையில பாருங்க யாழ்ப்பாணத்தை தரேன், கச்சத்தீவியம் தரேன்றாங்க. உங்களுக்கு தெரியல. அப்ப அவர் எப்பேற்பட்ட மனுஷன் பாத்தீங்களா? எங்க அண்ணன் செருப்பு அவர் செருப்பு அவரே போட்டுக்கிறாருங்க. இந்த நல்ல மனசு யாருக்குங்க வரும்?
அவர் போனா அவரே கழுவிக்கிறாருங்க. இந்த மனசு வேற யாருக்குங்க வரும்? அவர் தலைய அவரே சீவிப்பாருங்க. இந்த நல்ல பண்பெல்லாம் யாருக்குங்க வரும்? அட நீங்க ஹைப் கொடுங்கடா, நாங்க வேணாம்னு சொல்ல. இளவு கருமாந்திரம் அந்த ஹைப் கொடுக்குற கும்பல் தான் இருக்குதுல்ல. நீங்க எல்லாம் ஒரு கூடாரத்துக்குள்ள உட்காந்து மாத்தி மாத்தி கொடுத்துக்குங்க. நீ அவன் மேல துப்புறா, உன் மேல துப்பிட்டோம், மாத்தி மாத்தி துப்பிங்கடா. கேரக ஏன் பொதுமக்கள் மேல துப்புறீங்க? இளவு ஸ்டார்ட் பண்ணு. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.